நெட்டமாமா, என்ன எதுவும் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கியே? என்னத்த பேசுறது? ஒரு நல்லா இருக்கேன்னு ஒரு பாட்டை பிடிச்சேன், அதுக்குள்ள ஓவரா சீனா போட்டேன். அப்புறமா என்ன? சரி சரி, கோவப்படாதிய நெட்டமாமா. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க வேணா வேற பாட்டு படிக்கீங்களா? ஒன்னும் வேண்டாம். உனக்கு வேணா நீ ஒரு பாட்டை படி. இழந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம் செவந்த பழம் உனக்கு தான், குங்கும பூவும் உனக்கு தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்கு தான், பால் பழம் உனக்கு தான், பாயாசமும் உனக்கு தான், சந்தனம் உனக்கு தான், சக்கரை பொங்கல் உனக்கு தான். ஐயோ, முருகா காப்பாத்து, முடிஞ்சா மலை ஏத்து. யோ நெட்ட, ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டியா, ஒரேடியா பரலோகத்துக்கு அனுப்பிடாத. எம்மா தெய்வமே, நீ பாட்டு மட்டும் படிக்காதம்மா, என்னால கேட்க முடியல. என்ன நெட்டமாமா இப்படி சொல்றிய? நீங்க தானே என்ன பாட்டு படிக்க சொன்னீங்க. எம்மா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. நெட்டமாமா அப்படியே லெஃப்ட் சைடு போங்களேன். ஐயோ, இந்த நெட்டச்சி தொல்லை தாங்க முடியலையே. என்ன எவா வீட்டுலலாம் போய் சீனா போட போறாளோ தெரியலையே. ஐய, இது என்ன முக்காடு வீடு பூட்டி கிடக்கு, இவட்ட சொல்லி சீனா போடணுமே. சரி, கதவை தட்டி சொல்லிட்டு வருவோம். ஏன் நெட்டமாமா, வண்டியை நிறுத்துங்க. சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன்? லாங் டிரைவ் போங்க போங்கன்னு தொல்லை பண்ணீங்க, ஒழுங்கா டிரைவ் பண்ண விடுறியா? ஒவ்வொரு இடத்துல நிறுத்துங்க அப்புறம் போங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏங்க சும்மா கடங்க, இந்த முக்காடு வீட்டில் மட்டும் சொல்லி வெறுப்பேத்திட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா சின்ன பொண்ணு? ஏன் இப்படி பண்ணிட்டு திரியிறா? ஒரே இப்படி அசிங்கப்படுத்திட்டே திரி. யோ நெட்ட, வாயை மூடிலாம் வாயை உடைச்சிருவேன். மாம்சே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்துடுறேன். இவெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டா போல. நம்மளுக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். என்ன கண்ணன் வருவான்னு பார்த்தா இவ வந்து நிக்கிறா. என்ன முக்காடு சந்தோஷமா இருக்க போல? ஏடி, நானே செவனேன்னு வீட்டில் உட்காந்து பாட்டை படிச்சுட்டு இருக்கேன், இதுல என்னடி சந்தோஷம்? சரி சரி, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். பேசுறதுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் எதுக்குடி வந்த? வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. முக்காடு, வர வர வாய் ஓவரா போயிட்டு இருக்கு போலையே. சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. அதுவா, நானும் எங்கள் நெட்ட மாமாவும் ஜாலியாக பைக்கில் லாங் டிரைவ் போகலான்னு இருக்கோண்டி. அதுக்கு என்ன, அதையே இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க? பாருடா, முக்காடு எவ்வளோ உஷாராக கேட்குது. எம்மா தாயே, சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். யாராச்சும் என்ன தேடிக்கிடி வந்தாவனா நீ சொல்லுவல்ல இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்கன்ட்டு. அதான், வேற எதுக்கும் இல்லை. உன்னை தேடி யார் வர போறா? ஒரு ஈக்காக்கா கூட வராது, நீ தான் அவ்வளோரையும் தேடி தேடி வந்துட்டு இருப்பா. முக்காடு, உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாக தாண்டி போயிட்டு. தெரியுதுல்ல, போவோம் வேலையை பார்த்துட்டு. என்ன இப்படி இன்சல்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கா? அவளுங்க எதுவும் ஃபோனை போட்டு சொல்லிட்டாள்களோ என்ன அளவுன்னு தெரியலையே. ரொம்ப உஷாரா இருக்காளப்பா. இவ தான் இருக்கிறதுலே சரியான கூமுட்டையாச்சா. இன்னைக்கு என்ன இவ்வளோ உஷாரா பேசுறா? நான் கிளம்புறேன், எங்க நெட்ட மாமா லேட் ஆயிட்டுன்னு தேடுவாவ. போமா தாயே, உன்னை யாரும் இங்கே கூட்டு உட்கார வைக்கல, போ. என்ன இந்த முக்காடு இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாள? ச்சே. யாருக்கிட்ட? என்கிட்ட வந்து சீனா போடுறியா? போடி போ. மாம்சே, வண்டி எடுங்க போவோம். என்ன சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள போகும்போது ஏதோ பிரகாசமா போன மாதிரி போனேன், இப்ப என்ன மூஞ்சி வாடி போயிருக்கு? நல்லா பல்பு கொடுத்துட்டு அழுவு போலயே. யோ நெட்ட, உன் வேலையை மட்டும் பாரியா, வண்டியை ஒழுங்கா ஓட்டு, தேவையில்லாத கதையெல்லாம் பேசாத. சீன் போடணும்னு போய் பல்பு வாங்கிட்டு வந்துட்டா போல. தேவைதான் இவளுக்கு. நெட்ட, சீக்கிரம் போங்க, இவ வீட்டு முன்னாடியே நின்றுட்டு அடக்காதிய. சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போவோமா? என்ன நெட்ட மாமா இப்படி கேக்கிய? இப்போ தானே தெருவை விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு போவோமான்னு கேக்கிய? அவ்வளோ அவசரம் ஏன்? வீட்டுல இருந்து 4 மணி கிளம்பி இருக்கு, இப்ப மணி 6 ஆயிட்டு. 2 மணி நேரமா ஓத்தடியா போய் சீனா போடுறேன்னு தெருக்குள்ளேயே தான் நின்று இருக்கு. வேற இப்ப 6 ஆயிட்டு, இருட்டினதுக்கு அப்புறம் எங்க போய் சுத்த? ஐயே, அதுக்குள்ள 6 மணி ஆயிட்டா? சரி பரவாயில்ல, போவோம் ஒரு லாங் டிரைவ். ஆமா, 6 மணிக்கு அப்புறம் போயிட்டாலும். என்ன நெட்ட மாமா, 6 மணிக்கு மேல வெளியே போனா கண்ணு தெரியாதோ? ஆமா, எனக்கு கண்ணு தெரியாது, நீ பார்த்தா வாயை மூடிட்டு வாடி. ஓரம்போ ஓரம்போ நெட்ட மாமா பைக்கு வருது, ஓரம்போ ஓரம்போ நெட்ட மாமா பைக்கு வருது. எம்மா தாயே, தயவு செய்து பாட்டை மட்டும் படிக்காதப்பா. சரி சரி, நான் பாட்டு பிடிக்கல, நல்லா வேகமா போங்க. என்ன சைக்கிள் உருட்டின மாதிரி உருட்டிட்டு இருக்கிய? என்னது வேகமா தானே போனோம், இரு போறேன்.
யோ நெட்ட ஒரேடியா வேகமா போவாதையா, நான் ஒட்டுல தான் உட்காந்துருக்கேன், விழ போறேன்டா. டே 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 வண்டியை நிறுத்துடா. பாவி பைய எப்படி வண்டியை ஓட்டுறான் பாரு. ஐயோ ஏன் நெட்டக்காலாம், நான் தொங்கிட்டு இருக்கேன்டா. டே டே வண்டியை நிறுத்துடா, காது கேக்குதா இல்லையா? ஐயோ அந்த நெட்டையும் வேணும்னே பண்றான் போலயே, இன்னைக்கு நம்மள சுவாலி முடிக்காம விட மாட்டான் போலயே. யோ நெட்ட நிறுத்தியா, பயமா இருக்குயா, உச்சா வந்துரும் போல. இந்த நெட்டையும் வேணும்னே பண்றான் போல, எவ்வளவு வேகமா போறான். ஏன் சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? பைக்ல உட்காராம பைக் பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? எதுவும் வீடியோ எதுவும் அடிக்கியா? ரீல்ஸ் எதுவும் போட போறியா? அட பேதியில போவான், நானே தொங்கிட்டு வரேன், இவனுக்கு ரீல்ஸ் கேக்குதான் ரீல்ஸ். டேய் வண்டியை நிறுத்துடா, நான் ரீல்ஸ்லாம் எடுக்கல. சின்ன பொண்ணு இதுவும் நல்லா தாண்டி இருக்கு, இப்படியே ரீல்ஸ் எடுத்து போடு, நல்லா வியூஸ் லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். போற போக்க பார்த்தா நெட்டையை நம்மளுக்கு சமாதி கிட்ட விட மாட்டான் போல. யோ நெட்ட வண்டியை நிறுத்தி தொலையும். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? நீ தானே வண்டியை நல்லா ஸ்பீடா ஓட்டுங்கண்ணே, அதான் ஓட்டினேன். சரி பைக்கை பிடிச்சு தொங்காம ஒழுங்கா வந்து உட்காரு பின்னாடி, எங்கேயாவது கீழே விழுந்துட போற. டேய் உட்கார முடிஞ்சா உட்கார மாட்டேனாடா, வண்டியை நிறுத்தி தொலைடா. நான் பேசுறது எல்லாமே கேக்குது, வண்டியை நிறுத்துன்னு சொல்றது மட்டும் உனக்கு கேட்கலையோ? இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையா கேட்கலையான்னு கூட எனக்கு தெரியலையே. சின்ன பொண்ணு விளையாடாத, ஒழுங்கா வண்டியில வந்து உட்காரு, கீழே கீழே விழுந்துட்டானா அடிக்கடி பட்டுரும். அட நெட்ட காலா பண்ணி மூஞ்சி வாயா, வண்டியை நிறுத்தி தொலைடா. கை காலெல்லாம் ஒருபடியா இழுத்துட்டு போதே. லாங் டிரைவ் வரணும்னு நினைச்சது தப்பு தான், அதுவும் உன் கூட வரணும்னு சொன்னேன் பத்தியா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். என்ன சொன்ன சின்ன பொண்ணு? எனக்கு கேட்க மாட்டேங்க பாத்துக்க. இந்த விளையாடாம ஒழுங்கா பைக்ல பின்னாடி உட்காரு. நெட்ட பைய வேணும்னே இப்படி பண்றான் போலயே. எப்பா ஒரு வழியா சீட்டை பிடிச்சிட்டோம், இதுல யாரு உட்காரணுமே. ஐயே கால் வேற டயருக்குள்ள போதே அம்மா. யோ நெட்ட இப்ப வாச்சிய நிறுத்தி தொலையேண்டா, ஒழுங்கா வாச்சும் உட்காந்துக்கிறேன். இங்க பாரு பின்னாடி லைட்ல போய் உட்காந்துட்டு வரேன். சின்ன பொண்ணு ஏதோ சொல்றேன்னு மட்டும் கேக்குது, ஆனா சரியா காதுல விழ மாட்டேங்குது. ஒழுங்கா வந்து உட்காரு, இந்த விளையாட்டு புத்தி எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், பைக்ல போகும்போது விளையாடாத சின்ன பொண்ணு. யோ பம்பர மூக்கு வாயா, நானே இங்க நொந்து நூலாய் வரேன், என்ன பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா இருக்கு? பம்பர மூக்கு வாயா. ஏம்மா எப்பா. என்ன சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளிதான் இப்படி இடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ற? அட பேதியில போவான், நானே பேலன்ஸ் இல்லாம எந்த சேப்ல உட்காரேன்னு நொந்து நூலாய் வந்துட்டு இருக்கேன். இவன் வேற இடிக்காத பின்னாடி தள்ளி உட்காருங்க, போற பார்க்க பார்த்தா கீழே தள்ளி விட்டு தொலைஞ்சிருவான் போல. சின்ன பொண்ணு மாமா இப்போ ஒரு சடன் பிரேக் போட போறேன் பாரு. யோ நெட்ட போட்டிக்கிட்டு தொலைஞ்சிடாதியா, செத்து போயிருவேன். சின்ன பொண்ணு மாமா டிரைவிங் எப்படி? அட நாசமா போவான் இளவெடுத்தவன், இப்படி லாங் டிரைவுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டானே. யோ நெட்ட தயவு செய்து ஒழுங்கா வீட்டுல கொண்டு சேர்த்துரு, என் உயிர் நம்ம வீட்லயே போகட்டும், இப்படி அனாமத்தா போக வச்சிடாத. என்ன சின்ன பொண்ணு மாமா உனக்கு ஜர்க்கெல்லாம் காட்டிட்டு இருக்கேன், நீ இப்படி பயந்துட்டு இருக்க. மாமாவை இறுக்கமா பிடிச்சுக்க. நானே இங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கேன், இவனுக்கு இந்த நேரத்துல ரொமான்ஸ் கேக்குது, ரொமான்ஸ். யோ நெட்ட தயவு செய்து வண்டியை நிறுத்தியா, நான் உள்ள போறேன். பயப்படாத சின்ன பொண்ணு, இரு இரு. என்ன சின்ன பொண்ணு என்ன விட நீ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றிய, எப்போ ஆப்போசிட்ல மாத்தி உட்கார்ந்த மாஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஷேப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அடே நான் எங்கடா பண்றேன், நீ பண்ற வேலைக்கு அதுவா மாறுதுடா. சின்ன பொண்ணு லாங் டிரைவ் எப்படி போகுது? லாங் டிரைவா? சூப்பர். சின்ன பொண்ணு எனக்கு ஜாலியா இருக்கு, நான் இந்த மாதிரி உன்னை அடிக்கடி கூட்டு போறேன் சரியா? எதுக்கு? எனக்கு ஒரேடியா சமாதி கட்டுறதுக்கா? நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் ரிஃபானா, ஹாய் ரேஃப்னா, ஹாய் மைதிலி, ஹாய் ஸ்னேகா, ஹாய் பாலா. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.